பிரியாணினாலே ஒரு டேஸ்ட் தான். அது கூட நல்ல ஆப்டிங்கான கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறது பார்த்துடலாமா? நான் அன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் போட போகிறேன். அதுக்கு நல்ல தாராளமாகவே எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 25 கிராம் எள்ளு, 25 கிராம் வேர்க்கடலை, சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வறுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வதங்கின வெங்காயத்தில் கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஜார கழுவி தண்ணியை விட்டு கட் பண்ணி வச்ச 3/4 கிலோ கத்திரிக்காவையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கத்திரிக்காய் வேகிறதுக்கு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்குள்ள ஒரு 100 கிராம் புளி அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சிருக்க வேக வச்ச கத்திரிக்காய் மேலே புளியை ஊற்றி கலந்து விட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 1/4 ஹவர் சிம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தகன்னு கத்திரிக்காய் பச்சடி ரெடியாக இருக்கும். இது பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.